வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் ஆயுதம் தேடிய வேட்டை தோல்வி. மீண்டும் 20 பயணிகளுடன் விபத்துக்குள்ளான பேருந்து வீட்டின் கூரையை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்து விபத்து. தாக்குதல் அச்சுறுத்தல். KKS போலீஸ் நிலையத்திற்கு வந்த தொலைபேசி அழைப்பு. போலீஸ் அதிகாரி ஒருவர் எரிந்த நிலையில் மர்மமான முறையில் மரணம். பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள். காணாமல் போன உறவுகளின் சங்கம் கவலை. மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வண்டு மொய்த்த உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கை. தனித்தீவுக்கு மாறவுள்ள பூசா சிறைச்சாலை வெளியான தகவல். அடிக்கடி விபத்துக்கள் நிகழும் 773 பகுதிகள் அடையாளம். போலீசார் அவசர தகவல். சிறைச்சாலைகள் திணைக்கள உயர் அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் CID விசாரணை. இளைஞன் வெட்டி கொலை யாழில் பயங்கரம். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் வீடொன்றின் காணியொன்றில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. மோதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. ஈச்சிலம்பற்று போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மோதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடய பொருட்களும் மீட்கப்படவில்லை. இதனையடுத்து மோதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் 1 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது. குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹங்குராங்கெத்துவிலிருந்து அதிகாரகம வழியாக மெலுள்ள பயணித்துக் கொண்டிருந்த இபோசா பஸ் ஒன்று இன்று விபத்துக்கு உள்ளானது. கடை மீது பஸ் மோதியதில் குறித்த கடை சேதமடைந்துள்ளது. பிறகு வீடொன்றுக்கு அருகில் பஸ் கவிழ்ந்துள்ளது. இதனால் வீட்டின் கூரை சேதமடைந்துள்ளது. வீட்டிற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவும் சேதமடைந்துள்ளது. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பஸ் விபத்துக்குள்ளான போது 20 பயணிகள் இருந்துள்ளனர். விபத்து தொடர்பில் ஹங்குராங்கெத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கில் உள்ள 10 போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு வந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த 11ஆம் திகதி மதியம் 1:15 மணி முதல் 1:20 மணியளவில் வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இருப்பினும் வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு போரதோட்டை கடற்கரையில் இன்று காலை முச்சக்கர வண்டிக்குள் எரிந்த நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பு வலய குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் சார்ஜென்ட் சாரதியான நீர்கொழும்பு தலுபத பகுதியை சேர்ந்த ஜெயந்த புஷ்பகுமார என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் கொச்சிக்கடை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதன்படி கொச்சிக்கடை போலீசார் மற்றும் நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து தற்போது எவ்விதமான தகவலும் வெளியாகவில்லை. நீதவானின் விசாரணைக்கு பிறகு சடலம் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வதே. அவர்கள் இந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள். இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் இன்று அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தனர். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள், நாங்கள் இனி தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையை வைக்கவில்லை. அவர்கள் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது. அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கற்றுக்கொண்ட எந்த முயற்சிகளையும் காட்டவில்லை. அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்கு பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்துக்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர். தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேசத்தை மறு ஈடுபாட்டை கோர வேண்டும் மற்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். ஒரு காலத்தில் செயலில் பங்கு வைத்த ஐக்கிய ராஜ்யத்தை நாங்கள் குறிப்பாக அழைக்கிறோம்.
அரசியல் தீர்வு இல்லாமல் இராணுவ தீர்வு இருக்கக்கூடாது என்று முன்னாள் பிரதமர் டொனி பிளேயர் சரியாக அறிவித்தார். அந்த ஞானத்தை இன்று நினைவுகூர விரும்புகிறோம். நாங்கள் ஒரு உண்மையான தெளிவை சொல்கிறோம். தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும். இறையாண்மை இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்க முடியாது. ஒவ்வொரு ஐரோப்பிய தூதரகம் மற்றும் பணியை எங்கள் வேண்டுகோளுடன் அணுகுகிறோம். வவுனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பூட்டும் செயற்பாடு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் எஸ் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இதுவரை காலமும் வவுனியா மாவட்டத்தில் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பொருத்தாமையினால் பாவனையாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். இதனை கருத்தில் கொண்டு இன்று முதல் வவுனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பூட்டும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. முதலாவது கிலோமீட்டருக்கு 130 ரூபாவும் இரண்டாவது மீட்டரிலிருந்து கிலோமீட்டருக்கு 100 ரூபாயும் அறவிடுவதற்கான திட்டமும் இதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஒட்டுசுட்டான் வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்டு பலசரக்கு கடைகள் மீது திடீர் பரிசோதனை ஒன்று நேற்றைய தினம் சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒட்டுசுட்டான் பகுதியில் உள்ள பலசரக்கு கடைகள் மீது ஒட்டுசுட்டான் முத்தையன்கட்டு சுகாதார பரிசோதகர்களால் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த நடவடிக்கையின் போது சில பலசரக்கு கடைகளில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வகையில் புழுப்பிடித்த கோதுமை மா 46 கிலோ மற்றும் வண்டு மொய்த்த பருப்பு 20 கிலோ கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. கோதுமை மா விநியோகஸ்தர்கள் பொருளின் தரத்தை உறுதிப்படுத்தி விநியோகம் செய்யுமாறும், சில்லறை விற்பனை செய்பவர்கள் உணவுப் பொருளின் தரத்தை உறுதி செய்து விற்பனை செய்யுமாறும், குறித்த மாவினை பெற்றுக்கொண்ட சில்லறை கடை உரிமையாளர்கள் மாவின் தரத்தை உறுதி செய்யுமாறும், மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற மாவினை கடைகளில் விற்பனைக்காக வைத்திருந்தால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சுகாதார பரிசோதகர்கள் இதன்போது தெரிவித்திருந்தனர். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615 0212224616. முட்கொம்பன் பகுதியிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு பாலமர திராந்திகளை கொண்டு சென்ற நபர் ஒருவர் போலீசாரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சூட்சுமமான முறையில் கப்ரக வாகனத்தின் கீழ் தீராந்திகளை மறைத்து கொண்டு சென்ற வேளை சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்குப்பட்டியில் கடமையில் இருந்த போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது விசுவமடுவை சேர்ந்த 28 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்தில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தின் இணைப்பாளராக திரு சுந்தரமூர்த்தி கபிலனுக்கு நியமன கடிதம் அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணநாதன் இளங்குமரன், அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் திட்டமிடல் பணிப்பாளர், பிரதம கணக்காளர் உள்ளிட்டோர் பங்கு பற்றினர். கொழும்புக்கோட்டை காங்கேசன்துறை அதிவேக ரயில் சேவை இந்த மாதத்திற்குள் மீண்டும் தினசரி இயங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சேவை தற்போது வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படும் நிலையில் தினசரி இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திறன் மேம்பாடுகளுடன் தினசரி சேவைகள் இம்மாதத்திற்குள் மீண்டும் தொடங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூசா சிறைச்சாலையை தீவு பகுதியொன்றுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இடம் குறித்த அறிவிப்பை தற்போது வெளிப்படுத்த முடியாது எனவும் நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள்தான் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அது அதி உயர் பாதுகாப்பு வலயம் என கூறப்படுகிறது. ஆனால் சாதாரண சிறைச்சாலை போன்றுதானே அங்கு நிலைமை உள்ளது. இது கண்காணிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நீதி அமைச்சர் மேலும் கூறியவை வருமாறு: பூசா சிறைச்சாலைக்கு நான் செல்லவில்லை. பூசா சிறைச்சாலை உயர் பாதுகாப்பு வலயம் என கூறப்பட்டாலும் அங்கு தொலைபேசிகள் மீட்கப்படுகின்றன. யாம்
டாம்பர் பொருத்தினால் அருகிலுள்ள வீடுகளுக்கும் தொலைபேசி அழைப்புகள் வராது. எனவே பூசா சிறைச்சாலை வேறொரு இடத்திற்கு மாற்றப்படும். தீவு பகுதி ஒன்றுக்கு கொண்டு செல்லப்படும். இன்னும் இறுதி முடிவை எடுக்காததால் இடத்தை வெளியிட முடியாது. தீவாக இருந்தாலும் சிறை கைதிகளை அவர்களின் சட்டத்தரணிகள் சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். கைதிகளுக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்படும். தூரம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சட்டத்தரணிகளுக்குரிய கொடுப்பனவை வழங்கினால் அவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு கூட செல்வதற்கு தயாராகவே உள்ளனர் என்றார் நீதியமைச்சர். வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களால் கவனம் செலுத்தப்படாத அடிக்கடி விபத்துக்கள் நிகழும் 773 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவற்றில் போக்குவரத்து விபத்துக்கள் அதிகமாக நிகழக்கூடிய 722 இடங்கள் காணப்படுவதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். வீதி மேம்பாட்டு அதிகார சபையின் கீழ் உள்ள பிரதான வீதிகளின் 320 இடங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடங்கள் உள்ளதாகவும் அவற்றில் 329 இடங்கள் அதிக ஆபத்துள்ள இடங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மாகாண வீதி மேம்பாட்டு அதிகார சபையின் எல்லைக்குள் 156 இடங்கள் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடங்கள் என்றும் அவற்றில் 150 இடங்கள் அதிக ஆபத்துள்ள இடங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி நிறுவனங்களின் எல்லைக்குள் 277 இடங்கள் காணப்படும் நிலையில் அவற்றில் 243 இடங்கள் அதிக ஆபத்துள்ள இடங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதிகளை விரைவில் பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு வீதி மேம்பாட்டு ஆணையம் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். சிறைச்சாலைகள் திணைக்கள உயர் அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் குழுக்கள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களது வங்கி கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முழுமையான தகவல்கள் தொடர்பிலான வெளிப்படுத்தல்களுக்கு நீதிமன்ற உத்தரவுகள் பெறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் பாதாள உலக நபர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் மற்றும் ஜனாதிபதி மன்னிப்புகளை தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பணியாற்றிய அதிகாரிகளின் இடமாற்றங்கள் உட்பட துறை மறுசீரமைப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நீதி அமைச்சின் செயலாளர் உட்பட உயர் அரசு அதிகாரிகள் பலர் ஜனாதிபதி மன்னிப்பை கைதிகளை விடுவிப்பதற்காக தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுவது தொடர்பாக விசாரிக்கப்படுவார்கள் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹெல தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலினால் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இருபாலை மடத்தடி பகுதியை சேர்ந்த இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்து வாள்வெட்டு தாக்குதல் நடத்திய இருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.